2029 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பிரதமர் வேட்பாளராக விஜய் அவர்கள் நிற்பதற்கான ஒரு சூழல் கூட, ஒரு சிச்சுவேஷன் கூட அங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தி கூட்டணி வலுவிழந்து இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருந்த மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். குஜராத்தில் மோடி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது எப்படி இந்தியா முழுவதும் மோடி கவனிக்கப்பட்டாரோ அதே போலதான் தளபதி விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலமாக மாநில வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக, ஈர்ப்பு கொண்ட தலைவராக கேரளாவுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும், கூடிய விரைவில் அங்க ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதான் அப்போ கேரளாவில் யாரை ஒரு மாநில தலைவராக கொண்டு வந்தால் கேரளாவில் தாவேகா ஒரு அசூர வேகத்தில் பாயும் அப்படிங்கிற நிலையில தான் இப்ப தேவன் சீனிவாசனை செலக்ட் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் இருக்கு. தாவேகாவில் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் பாத்தீங்கன்னா நெஞ்சில பெரிய ஒரு இடியே தூக்கி போட்டது அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை தான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் தாவேகா எடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். ராகுல் காந்தி ஈரக்குலை நடுங்கிய நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, 2 அமைச்சருக்கு ஆசைப்பட்டு திமுக கூட்டணி உடஞ்சிட்டு தாவேகா சைடு வந்தோம் அப்படின்னா இவனுக்கு 2 அமைச்சரை கொடுத்து உட்கார வச்சுட்டு மொத்தத்துல டெல்லியில நம்மள முடிச்சு விட பாக்குறானுங்க. அதே நேரத்தில் விஜயுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை கேரளா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயம் மட்டும் கேரளா மண்ணுல விஜய் வெற்றி பெறுவதற்கான, தாவேகா வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்ட ஒரு 2 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சதே ஒரு பெரிய ஒரு புரட்சி, வரலாற்று சாதனை அப்படிங்கிற பெயர்ல பாராட்டப்பட்டு இருக்கு. இப்ப அந்த கட்சி தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள்லையுமே தன்னுடைய கட்சியை துவங்க இருப்பதாக குறிக்கக்கூடிய ஒரு செய்தி கடந்த சில வாரங்களாகவே பரவிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிளான் என்ன? இப்போ தமிழக வெற்றி கழகம் மற்ற மாநிலங்களில் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது தேசிய கட்சி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா? என்ன நடக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே நான் பேசும்போது வீடியோவிலேயே தெரிவிச்சிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகம் அண்டை மாநிலங்கள் எல்லாமே தன்னுடைய இருப்பை நிலை கொள்ள செய்ய போகிறாங்க. அதாவது அந்த அண்டை மாநிலங்கள்ல எல்லாமே மாநில தலைவர்கள் வரப்போகிறாங்க. கட்சியை அடுத்த மாநிலங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய நிலையில் தாவேகா தலைமை செயல்பட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக விஜய் அவர்கள் நிற்பதற்கான ஒரு சூழல் கூட, ஒரு சிச்சுவேஷன் கூட அங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தி கூட்டணி வலுவிழந்து இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருந்த மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். 2 கட்சியுமே இருந்த இடம் தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் கட்சியே அவங்க கையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இனி எழுந்திருக்குமா, உட்காருமா, நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலில் திமுக தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில், மாநில கட்சிகளில் ஒரு போல்டான ஒரு இளம் தலைவராக, ஆக்டிவாக செயல்படக்கூடியவராக, சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவராக தளபதி விஜய் அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் தளபதி விஜய் அவர்களை நார்த் மீடியாக்கள் எல்லாமே பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வைரலாக்கக்கூடிய வேலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை நாம் முன்வைச்சோம். இதற்கு எடுத்துக்காட்டாக 2014 ஆண்டுக்கு முந்தைய நிலையில் குஜராத்தில் மோடி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது எப்படி இந்தியா முழுவதும் மோடி கவனிக்கப்பட்டாரோ அதே போலதான் தளபதி விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலமாக மாநில வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக, ஈர்ப்பு கொண்ட தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க, மாறிக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அண்டை மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா அண்டையில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஸ்டேட் பிரசிடென்ட், மாநில தலைவராக நடிகர், தயாரிப்பாளர், பன்முகத்தன்மை கொண்ட சினிமாவில் தேவன் சீனிவாசன் அவர்கள்
கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளாகவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா தேவன் சீனிவாசன் அவர்கள் கூட பேட்டியில் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது வந்து நான் வந்து பாஜக துணைத் தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டேன், தாவேகா சைட்லேருந்து என்கிட்ட பேசியிருக்காங்க, தாவேகாவில் பயணிப்பதற்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான், இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேசிய பிறகு நான் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா அப்படிங்கிற மாநிலத்தை ஏன் தமிழக வெற்றி கழகம் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து கர்நாடகா, ஆந்திரா, பல்வேறு மாநிலங்கள், பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கூட தாவேக்கா இருக்கிறது, பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் இப்போ கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் எடுத்திருக்காங்க? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் 2 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு கட்சி ஆட்சி பிடித்ததே ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், கட்சியை பொறுத்த வரைக்கும் 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திலையும் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையில், புதிதாக கொண்டு வரக்கூடிய வேலையில் தளபதி விஜய் அவர்கள் செயல்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் கடந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக 2 தசாப்தங்களாக, அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வசூல் அடிக்கக்கூடிய நிலையில் தான் கேரளா இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பல மாநிலங்களில் விஜய் அவர்களுடைய படம் ஓடினாலும் இந்த கேரளா அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் கேரளா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுறதோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கேரளாவில் இருக்கும். கேரளாவில் விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூட 650 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்குது. அதாவது பெரிய ரெக்கார்டே நிகழ்த்தப்பட்டது, ஒரே நாளில் 12 கோடி வந்து வசூல் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக விஜய் அவர்களுக்கு வந்து கேரளா வந்து தனிப்பட்ட ரசிகர்கள் தான். இப்போ தமிழகத்தில் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது கூட கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ரசிகர்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ஆண்டு காலமாக அங்கே ரசிகர்கள் வந்து விஜய்க்கு பெருமளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று அரசியல் முகமாகவும் விஜய் அவர்கள் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கேரளாவில் வந்து இளைஞர்கள் மத்தியில் இன்னும் ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவர்களுடைய கையில் தான் கேரளா எப்பவுமே இருந்துட்டு இருக்க, மாறி மாறி அங்கே ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை தான் கேரளா இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கேரளாவுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும், கூடிய விரைவில் அங்கே ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் அப்போ கேரளாவில் யாரை வந்து ஒரு மாநில தலைவராக கொண்டு வந்தால் கேரளாவில் வந்து தாவேக்கா வந்து ஒரு அசூர வேகத்தில் பாயும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ தேவன் சீனிவாசனை செலக்ட் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆண்டு காலமாக சினிமா துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஆரம்பத்தில் வரும்போது ப்ரொடியூசராக உள்ள வந்தாங்க, ப்ரொடியூசராக உள்ள வந்து அதுக்கப்புறம் ஆக்டராக மாறினாங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது 1995ஆம் ஆண்டு பாட்ஷா படத்தில் நடித்ததன் மூலமாக இப்போ தமிழ்நாட்டிலையும் அவருடைய ஃபேஸ் வந்து பரவலாக தெரிஞ்ச ஒரு ஃபேஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கு. அதை கடந்து தேவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2004 கேரளா பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து தேர்தல்களையும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு பாஜகவில் இந்த கட்சியை இணைச்சு பாஜகவில் சேர்ந்து செயல்படுறாங்க. பாஜகவில் துணைத் தலைவர் பதவி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுக்குறாங்க. துணைத் தலைவராகவும் அங்க பயணிக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே கூட பேசி கேரளாவுடைய ஒரு மாநில தலைவராக வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பாஜக துணைத் தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகவிலிருந்து செயல்பட்டும் எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடையாது, பாஜக பொறுத்தவரைக்கும் கேரளாவில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையல, அதற்கான வழிமுறைகளும் அங்க பாஜக தலைமை எடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சு வெளியே வந்திருக்காங்க. கேரளாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ, அதே நேரத்தில் விஜயுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை கேரளா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயம் மட்டும் கேரளா மண்ணில் விஜய் வெற்றி பெறுவதற்கான, தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச நிலையிலும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி நடத்திருக்காங்க, தேர்தலில் போட்டியிட்டு இருக்காங்க, ஒரு தேசிய கட்சியில் வந்து துணைத் தலைவராக இருந்திருக்காங்க, கேரளாவை சார்ந்தவர், சினிமாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், ஆக்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேவன் அவர்களை ஒரு மாநில தலைவராக கொண்டு வரும்போது விஜய் அவர்களுடைய செல்வாக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் அதில் சேரும் போது ஈஸியாக வந்து கேரளாவில் வந்து தாவேக்கா அடுத்த
அடுத்த கட்டத்துக்கு வேகமாக முன்னோக்கி செல்லும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ தேவன் அவர்களை கேரளாவில் மாநில தலைவராக கொண்டு வருவதற்கான நிலையில இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்கள் அங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னாலே இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சைடு தாவேகா சைடு இளைஞர்கள் வந்து பெரும்பளவில் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் ஆட்சி செய்தாலும் அங்கே வந்து பெருமளவில் வந்து கேரளா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா அப்படின்னா பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் கேரளா இருந்துகிட்டு இருக்கு. அந்த திருவனந்தபுரம், கொச்சி போன்ற ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையிலையும் பெருமளவில் வளர்ச்சி கிடையாது. அதே நேரத்தில் இந்த கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெருமளவுலேயே இருந்துகிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கும் போது கடந்த கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணாங்க, அவர் கூட இருந்தவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வந்து சதீசன் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சதீசன் வந்து முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமளவில் புறையோடிக்கிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தியதே நம்ம ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் தாவேகா வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒரு படி கூட பின்வாங்கல, முன்னோக்கி தான் சென்றுட்டு இருக்காங்க. எல்லா நிலைகளிலும் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு முகமாகத்தான் விஜய் அவர்கள் மாறி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஊழலை மையப்படுத்தி தான் கேரளாவிலையும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் நகர்வுகளை எடுக்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுக்கும் வீழ்ச்சிக்கான ஒரு சூழலை தற்போதைய நிலையில அங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேகாவில் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில பெரிய ஒரு இடியே தூக்கி போட்டது அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை தான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா கேரளாவில் தாவேகா எடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பெரிய தலைவலியா மாறி இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்முகம், வீரபாண்டியன் போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா அரசு குறித்த விமர்சனங்களை அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு பல கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். ராகுல் காந்தி வந்து ஈரக்குலை நடுங்கிய நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா 2 அமைச்சருக்கு ஆசைப்பட்டு திமுக கூட்டணி உடைச்சிட்டு தாவேகா சைடு வந்தோம் அப்படின்னா இவனுங்க 2 அமைச்சரை கொடுத்து உட்கார வச்சுட்டு மொத்தத்துல டெல்லியில நம்மள முடிச்சு விட பாக்குறானுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் 2 இதை கொடுத்து சரி பரவாயில்ல, நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம் தாவேகா வந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மொத்தமா நம்மளை டெல்லியில முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் ராகுல் காந்தி பெரிய ஒரு பதட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அப்போ காங்கிரஸுக்கு எதிராகத்தான் அங்க களத்துல அரசியல் செய்ய வேண்டிய நிலை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. எதிர்கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் எதிர்த்து அரசியல் செய்துதான் தமிழக வெற்றி கழகம் அங்க ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் நாம கூட்டணியில இருந்தும் அங்க வந்து நம்மளை எதிர்த்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும். எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக காணாமல் போய் இருக்கிறதோ, திமுக கரைந்து போய் இருக்கிறதோ, அதே போன்ற ஒரு சூழல் கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி. நன்றி.